ஒரு பொருளுக்கு உள்ள இருந்தே எப்படிங்க சூடு உருவாகுது? இது ஒண்ணும் மேஜிக் கிடையாது, இது ஒரு பக்கா சயின்ஸ். அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம்தான் இது. உங்க போனை சார்ஜ் போடும்போது இல்ல ரொம்ப நேரம் பயன்படுத்தும்போது கையில அனலா இருக்குமே, இது ஏன் இப்படி ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம போன், லேப்டாப்ல எல்லாம் நாம உணர்ற இந்த சூட்டுக்கு அறிவியல்ல ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அறிவியல்ல இத உள் வெப்ப உருவாக்கம்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள, அதாவது ஒரு குறிப்பிட்ட கன அளவுக்குள்ள எவ்வளவு வேகமா வெப்பம் உருவாகுதுங்கிற கணக்கு தான் இது. அதாவது இன்னும் எளிமையா சொல்லப்போனா, வெளியே இருந்து எந்த சூடும் வரல, அந்த பொருளே தனக்குள்ளேயே வெப்பத்தை உருவாக்கிக்குது. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, பொருளுக்குள்ளேயே சூடு உருவாகுதுன்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த சூடு எப்படி வருது, எங்கிருந்து வருது? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். அது என்னென்னா, 1 மின்தடை, 2வது வேதியியல் வினைகள், 3வது அணுக்கரு வினைகள். வாங்க ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விவரமா பாப்போம். முதல்ல மின்தடை. இது என்னன்னா, ஒரு கம்பி வழியா மின்சாரம் போகும்போது அந்த ஓட்டம் சும்மா சுலபமா போயிடாது. அது ஒரு தடைய சந்திக்கும். அந்த தடைய மீறி மின்சாரம் போக முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்? வெப்பம் உருவாகும். ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் நம்ம வீட்ல இருக்கிற டோஸ்டர் தான். அதுக்குள்ள இருக்கிற கம்பி வழியா மின்சாரம் போகும்போது அந்த தடையால தான் கம்பி அப்படியே செவந்து சூடாகி பிரெட்டை டோஸ்ட் பண்ணுது. இதுக்கு ஜூல் வெப்பமாதல்னு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்து 2வது காரணம் வேதியியல் வினைகள். சில ரசாயனங்கள் ஒன்னு சேரும்போதோ இல்ல பிரியும்போதோ அதிலிருந்து ஒரு பக்க விளைவா வெப்பம் வெளியே வரும். இப்போ நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே வருவோம். நம்ம போன் ஏன் சூடாகுது? ஆமா, இதே காரணம்தான். போன் பேட்டரி சார்ஜ் ஏறும்போதும் சரி, இறங்கும்போதும் சரி, அதுக்குள்ள நடக்கிற அந்த வேதியியல் வினைகள் தான் இந்த சூட்டுக்கு காரணம். 3வது காரணம், இது மத்த 2ஐயும் விட பல மடங்கு, ஏன் பல 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அதுதான் அணுக்கரு வினைகள். இங்க ஒரு அணுவோட கருவே உடையும் போதோ இல்ல சேரும்போதோ நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு வெப்பம் உருவாகும். அணுமின் நிலையங்கள்ல மின்சாரம் தயாரிக்கிறாங்களே, அதுக்கு தேவையான அந்த பயங்கரமான சூடு இப்படிதான் உருவாகுது. உள் வெப்ப உருவாக்கத்துக்கு இது ஒரு உச்சக்கட்ட உதாரணம்னே சொல்லலாம். சரி, சூடு இப்படியெல்லாம் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை எப்படி அளக்குறது? அத துல்லியமா அளந்தாதானே பொறியாளர்களால அத கணக்கு போட்டு கட்டுப்படுத்த முடியும். விஞ்ஞானிகள் இதுக்கு Q-ன்னு ஒரு சின்னத்தை பயன்படுத்துறாங்க. இதோட அலகு வாட்ஸ் பெர் கியூபிக் மீட்டர். சிம்பிளா சொல்லணும்னா, 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ள ஒரு நொடிக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் உருவாகுதுன்னு சொல்றதுதான் இந்த அலகு. இப்போ திரையில ஒரு சமன்பாடு வருது பாருங்க. இத பார்த்து பயந்துராதீங்க. இது ஒரு கணக்கு மாதிரி இல்ல, ஒரு வரைபடம் மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படி வானிலை ஆய்வு மையம் புயல் எங்க வரும், மழை வருமானு கணிக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் பொறியாளர்கள் இந்த சமன்பாட்டை வச்சு ஒரு பொருள் எவ்ளோ சூடாகும், அந்த சூட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னோ கணிக்கிறாங்க. சரி, இந்த உள் வெப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது சும்மா ஒரு பொது அறிவுக்காக மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில இதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன், லேப்டாப், சிப்பு, பேட்டரி, ஏன் பெரிய பெரிய அணு உலைகள் வரைக்கும் நாம பயன்படுத்துற ஒவ்வொரு தொழில்நுட்பமும் இந்த உள் வெப்பத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா கட்டுப்படுத்துறத நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இனிமே உங்க லேப்டாப்ல இருந்து அந்த ஃபேன் கர்ன்னு வேகமா சுத்த ஆரம்பிச்சா உங்களுக்குள்ள ஒரு சின்ன புன்னகை வரணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு உண்மை தெரியும், அது வெறும் சத்தம் இல்ல, உங்க லேப்டாப்பை காப்பாத்துறதுக்காக உள்ளே உருவாகிற அந்த அதிகப்படியான சூட்டை வெளியே தள்ளுற ஒரு முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.